இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் வாங்க. வெற்றி, யாரா அவங்கலாம்? என்ன விஷயம்? எதுக்கு வந்திருக்காங்க? சொல்லுங்க, அப்பா கேக்குறாருல்ல. சார், உங்க பையன் வெற்றி ஸ்ரீகாந்தோட குழந்தை தியாவை அவங்க மனைவி துளசியோட சேர்ந்து முறைப்படி தத்தெடுத்திருக்காரு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீகலா ரெடி பண்ணிட்டேன் சார். டேய், முட்டாளாடா நீ! என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னும் இவளுக்கு முறையா கல்யாணமே ஆகல, ஒரு குழந்தை குட்டி கூட இல்ல. நீ பாட்டுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ற? ஏங்க, காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா நீங்க? கொடுங்க அந்த டாக்குமெண்ட். மா, டேய், இத்தனை நாளா இந்த துளசிய இந்த வீட்ல விட்டு வச்சதுக்கு ஒரே காரணம் நீ இவள நினைச்சு சாமியாரா போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். நீ என்னடானா எவ்வளோ ஒருத்தி பெத்த குழந்தைய இந்த வீட்டு வாரிசா ஆக்கணும்னு பாக்குற? உனக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமாடா? இது ரொம்ப முட்டாள்தனமான முடிவா இருக்கு அத்தை. இது வெற்றி எடுத்த முடிவு மாதிரி தெரியல. இவதான் ஏதோ மந்திரம் போட்டு வெற்றிய சம்மதிக்க வச்சிருக்கா. வெற்றி, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு. உன்னால அது கெட்டு போறதுக்கு எங்களால அனுமதிக்க முடியாது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போடு. துளசி, உன் பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புமா. பாட்டி, ஒருவேளை துளசி மேடம் தியாவை கூட்டிட்டு கிளம்புறதா இருந்தா தியாவோட அப்பா நானும் சேர்ந்துதான் போவேன். டேய் டேய், நிறுத்துறா. யாருக்கு யார் அப்பா? மா, இத்தனை நாளா நீங்க பேசுனதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். இனியும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாத. மேடம், நீங்க டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணுங்க. சார், நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னங்க அவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. பெண்ண கொடுங்க. இத்தனை நாள் அந்த குழந்தை இந்த வீட்ல தானே இருந்துச்சு. இதுக்கப்புறமும் இந்த வீட்ல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பேசாம இரு. மேடம், இந்தாங்க. ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் எனக்கு நடந்த அநியாயம் தெரியும். என்னை எதிர்த்து நிக்கிறவங்களாலையும் அவங்க குடும்பத்தாலையும் என் குடும்பமும் என் வாழ்க்கையும் எப்படி சின்ன பின்னமாச்சுங்கிறத உங்க எல்லார்கிட்டையும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இப்படி எல்லாம் அநியாயம் நடந்திருந்தா நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்க தொகுதியில கேண்டிடேட்டா நின்னா அவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? என்ன உங்க வீட்டு பொண்ணுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஜெயிக்க வைங்க. ஒருவேளை நீங்க ஐயா ஈஸ்வரமூர்த்தியை ஜெயிக்க வச்சா என்னோட நிலைமை தான் இந்த தொகுதியோட நிலைமையும். மறந்து கூட இந்த தவற செஞ்சிடாதீங்க. இதோ இங்க இருக்கால இந்த குழந்தை தியா, இந்த குழந்தையெல்லாம் துளசி சொத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க கூட வச்சிருக்கிறதா இவங்க அபாண்டமா பழி சுமத்துறாங்க. ஆமா, இந்த குழந்தை பேர்ல பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா துளசி அந்த சொத்து மொத்தத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு எனக்கு இந்த குழந்தை மட்டும் போதுன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நல்லவங்க தான் என் துளசி. இப்ப சொல்லுங்க, இவங்கள சொத்துக்காக ஆசைப்பட்டாங்க?
இப்ப இந்த குழந்தை யாரும் இல்ல, நானும் துளசியும் சேர்ந்து இந்த குழந்தைய தத்தெடுத்திருக்கோம். அதுக்கான ஆதாரத்தையும் சாட்சியையும் நம்ம கட்சி உறுப்பினர்கள் உங்க கையில கொடுப்பாங்க. தலைவா, எல்லாருக்கும் கொடு. சரி தலைவா. இப்ப நாங்க கொடுத்த ஆதாரத்தை நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் உங்க எல்லாரையும் ஒண்ணு கேக்குறேன். பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? சொல்லுங்க. ஒரு விபத்துல தான் அப்பாவையும் தான் குடும்பத்தையும் இழந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு அப்பாவா அம்மாவா நாங்க வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அது ஒரு தப்பா? இது தப்புன்னா நீங்க யாருமே எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். உங்ககிட்ட இருந்து அனுதாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. எதிர்க்கட்சி வேட்பாளர் திவ்யா என் மேல இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் நல்லா சிந்திங்க. உங்க குடும்பத்துல இப்படி ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு ஒருத்த வாழ்க்கை கொடுக்கறன்னு முன் வந்தா அதை நீங்க எல்லாம் தப்புன்னு சொல்லுவீங்களா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்க 2 பேரோட கல்யாண ரிசப்ஷன் கிராண்டா உங்க முன்னாடி நடக்க போகுது. அன்னைக்கு நீங்க எல்லாரும் நேர்ல வந்து எங்களை மனசார வாழ்த்துணும்னு இந்த கட்சியோட இளைஞரணி தலைவர்ங்கிற முறையில நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அண்ணி, அம்மா, ஐயோ அம்மா, அண்ணா, பாரு. என்னாச்சு? அண்ணி, அம்மா, தலைங்க. அம்மா, 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 ஒண்ணும் இல்ல. ஐயோ, படுங்க. என்னமாச்சு? பாத்து. அண்ணி, தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. போ. மாமா பேசிக்கிட்டே இருந்தாங்க, மயங்கி என்னாச்சு? விழுந்துட்டாங்க. அண்ணி, தண்ணி தெளி. கொடுங்க. மா, மா, எந்திரிங்க. பாத்து. மேடம், மாத்திரை கொண்டு வாங்க, போங்க. டேய் கையெடு. ஏய் வெளிய போடி. அத்தை மா, என்னம்மா பண்றீங்க? வெளிய போடா. சரி இருங்க, நானே மாத்திரை எடுத்துட்டு வரேன். வெளிய போடா முதல்ல. வெளிய போ. வெளிய போடி. என்னம்மா, என்னாச்சுமா? என்ன நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் அப்பனை கவுத்த மாதிரி என்னைய இவ கவுக்க பாக்குறாளா இவ? நான் ஏமாற மாட்டேன். அவளை கூட்டிட்டு முதல்ல வெளிய போ. அபிராமி, என்னாச்சு? அவளை போ சொல்லுங்க. அவ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது.